ஹலோ, ஆம் விக்ரம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேங்க. உங்கள் எல்லாரோட லைஃப்லையும் இப்படி ஒரு பர்சன் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுனா எப்போதுமே வந்து நிற்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாங்க. உங்களை லைஃப்பில் ரொம்ப வேல்யூ பண்ணுற ஒரு பர்சன் இருப்பாங்க. உங்களை பார்த்து நிறைய விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகிற ஒரு பர்சன், உங்களை லைஃப்பில் மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சன், உங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு பர்சன், உங்கள் மைனஸையும் ப்ளஸ்ஸாக பார்க்குற பர்சன், நீங்கள் என்னதான் நிறைய விஷயத்தில் சொதப்பினாலும் உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காத ஒரு பர்சன், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. நீங்கள் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. எல்லாரோட லைஃப்லையும் இருப்பாங்க, உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்கள நீங்கள் வேல்யூ பண்ணியிருக்கீங்களா? அவங்க இப்போது உங்கள் லைஃப்பில் இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். இங்கே நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச பர்சனாக ரொம்ப நாள் இருந்தவங்க சடனாக அவங்க லைஃப்பில் இல்லாமல் போயிருப்பாங்க. நீங்கள் பண்ணுன 1000 தவறுகளையும் பெருசாக எடுத்துக்காத அவங்களோட சில தவறுகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்கள விட்டு போயிருக்கலாம். வி ஆல் ஆர் ஹியூமனுங்க. நீங்கள் பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விட்டுறாதீங்க. உங்களை விட்டு தூரமாக போயிருந்தாலும் லைஃப் எல்லாருக்குமே ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுக்குங்க. அப்படி ஒரு சான்ஸ் உங்கள் லைஃப்பில் வருதுன்னா கண்டிப்பாக அந்த பர்சனை லைஃப்பில் விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டீங்க லைஃப் ஃபுல்லாக அதை நினச்சி நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேங்க, மன்னிக்கிறதும் மனசு விட்டு பேசுகிறதும் அதுக்கான மாற்றத்தை லைஃப்பில் கொண்டுட்டு வரதும் தாங்க வாழ்க்கை. ஸோ மனசு விட்டு பேசிடுங்க. இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டிங்கன்னா எல்லா விஷயமும் சரியாயிடும். இருக்கிறது ஒரு லைஃப், அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. அப்புறம் நல்லவங்களை நம்புங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்புறம் உங்கள் லைஃப்லேயும் இப்படி ஒரு பர்சன் இருந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சுன்னா அவங்க நேமை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.